வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். திருப்பாவை பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரேயரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய் அம்பரமே ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்கா தெழுந்திராய் செம்போர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரே பாவா. இப்பாடலது பொருள்: ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழித்து எழ வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். திருப்பாவையில் வாமன அவதாரத்தையே பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்து பாடுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி 24வது பாடலிலும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி என்று சொல்கிறாள். அசூரன் ஆயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால்தான் இறைவனை அடைய முடியும் என்பது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இப்பாடலது பொருள். நன்றி.